வெல்கம் டு ஏவிபி. இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தா கத்தக்குறிச்சி 50K டோர்னமெண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி அவுட்ஃபீல்டு இந்த மாதிரி பிச்சு எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கத்தக்குறிச்சி கமிட்டி. இன்றைக்கி முதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தக்குறிச்சி வளத்திரக்கோட்டை விஸ்ஸஸ் கீழப்பனையூர். இதில் டாஸ் பண்ண வளத்திரக்கோட்டை ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கீழப்பனையூர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசோக் மற்றும் பிரதீப். ஸ்டேக்கில் அசோக், நான் ஸ்டேக்கில் பிரதீப். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மதன். மேட்ச்சுக்கு 5 ஓவர் ஒரு ஓவர் பவர் பிளே. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ரெண்டுமே. முதல் பேட்டில் நல்லாவே இருக்கும். கத்தக்குறிச்சியோட ஃபஸ்ட் பால் முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போய் மிடில்ஸ்டிக்கே பதம் பார்த்துருக்கு. விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு முதல் விக்கெட். நல்ல ஸ்டார்டிங்க வளத்திரக்கோட்டை கீழேருந்து. செகண்ட் ஒன் முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. விக்ரவே டிராவலருக்கு அவுட் ஃபீல்டு நல்லா இருக்கிறதுனால பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி கார்த்தி பேட்லேருந்து நம்ம முதல் பவுண்டரி வந்த முதல் பாலே பவுண்டரி எடுத்து வந்துருக்காங்க. முதல் பால் விக்கெட்டை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்தே பவுண்டரி எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்தி. சூரி கார்த்தி இல்லை. அடுத்த பந்து அப் டு அக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. காலில் பட்டிருக்கான்னு பார்ப்போம். அம்பையர் டிசிஷன் என்னன்றதை. அம்பையர் டிசிஷன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் போல். அடுத்த பந்து ஷார்ட் பால் அண்டர்லே குயிக்கரா வந்திருக்கு. டாட் பால். நல்ல சேவ் கீப்பர் கையில இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலை ஃபேஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் பால் நல்ல டேக்கன் லைன் விக்கெட். பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. மதன் ஏர்லியா கான்சிக்யூட்டிவாக இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் ஸ்ட்ரைக்லா அருண் சாரி ஆப் டாக்கிங் இல்லை வித்தை கொடுக்காத பதிவு லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த முதல் பவர் பிளேயரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. மதன் யங்ஸ்டர் முதல் ஒரு பவர் பிளேயர் 4 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர் மதன். செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிஃபென்ஸ்க்கு தான் போனாங்க. 2 கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க. டிஸ்டன்ஸ் பண்ணதுனால ஈஸி டூ மைண்டை போட்டு விளையாண்டுருக்காங்க. முதல் பந்தே 2 புஷ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை குமரேசன். செகண்ட் ஒன் இந்த தடவை விட்டு கட்டிக்கு போனாங்க. பின்னாடி பேக்கப் நல்ல ஸ்டாப்பும் கூட. டாட் பால் மாறிடும் கண்டிப்பாக. டாட் பவுல். அடுத்த பந்து தெளிவாக அடிச்சாங்க. ஸ்ட்ரைட் டு த பவுலர் கைக்கே போயிருக்கு. பேக் டு பேக் 2 பந்தை கான்சிக்யூட்டிவாக டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க குமரேசன். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு தெளிவாக ஒயிட் லைன் அடிச்சாங்க. டாட் பால். ஆப் டு அக்கிங்லேருந்து போனாங்க. பவுலரை போனாங்க குமரேசன். ரன்னிங் பிட்வீன் பாப்போ 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. 2 ரன் கிடச்சிருக்கு. ஈஸி டூ ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்த காரணத்தினால 2 இருந்துச்சு ஓவர். சுவிட்சு திரும்பினாங்க. லெஃப்டியாகவே திரும்பி டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டில் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிளாக அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க குமரேசன். எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் 2 ஓவரை ஒரு முடியல 9 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட் இருந்து தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் யங்ஸ்டர் மதன். அவருக்கான 2வது ஓவர். முதல் பாலே டாப் மேட்ச் லீடிங் மேட்ச்சில் இங்கே கீப்பர் கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லைஃப் கிடச்சிருக்கு. முக்கியமான விக்கெட்டுக்கான கேட்சை இங்கே லைஃப் கொடுத்துருக்காங்க. பிரதீப் லைஃப் கொடுத்ததுக்கு பிரதீப் நாங்கள் பண்ணுறான்றதை பார்த்துருவோம். மேட்ச் எடுத்துகிட்டு போகிறான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கிங்ல நல்ல டிரைவிங். எக்ஸ்ட்ரா வரல குயிக்கராகவே போயிடும். நல்ல டைமிங் கூட. பவுண்டரிக்கான சான்ஸ் பவுண்டரி கிடச்சிருக்கு. பிரதீப் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. இங்கே கேட்சை ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக மேட்ச் எப்போனாலும் மாறும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி கட்டுக்கு போனாங்க. தரையோட கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அருண் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. அப்படியே இருக்கிற வித்தை கூடாத பந்து வச்சு விற்கிறாவே இருந்திருக்கு. டாட் பவுல் குமர் இந்த ஓவர். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. அருண் ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் டாப் மேட்ச் லீடிங். கேட்சுக்கான ட்ராப் மிஸ் ஆகி பின்னாடி அவுட் ஃபீல்டும் நல்லா இருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் பாலை துரத்தி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஈஸி டூ குமர் இந்த ஓவர். ஏறி கமிட் ஆகி ஒரு சொல்லிட்டுனாங்க. பேட் பின்னாடி தான் பட்டிருக்கு. பவுலர் வந்துட்டாங்க. டாட் பவுல் அட்டாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. மதன் யங்ஸ்டர் ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் இருமே நீங்கள் 5 சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. 16 ரன் அடிக்காங்க. கீழே பனையும் ஒரு 2 விக்கெட்லேருந்து. இன்னும் பிரபா முதல் பாலே சப்போர்ட் பண்ணி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. யாருக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். விக்ரவே டிராவலருக்கு முதல் பாலை 2 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் 2 லைவ் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரதீப் இக்கட்டான சொல்லணும். மேட்சை எப்போ வேணால் மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் வருதாச்சான்னு பார்ப்போம். இந்த தடவை போயிருக்கு. 6 பிரதீப் பேட்லேருந்து முதல் 6 2 லைவ் கொடுத்ததுக்கு இங்கே பலன் கிடச்சிருக்கு. பிரதீப் பேட்லேருந்து 6. நெக்ஸ்ட் ஒன்
சுவிட்சுக்கிட்ட தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஆறுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அவுட் ஃபீல்டு நல்லா தான் இருக்குது. பவுண்டரி கிடச்சிட்டு பவுண்டரி பேக் டு பேக் ஒரு 6-4 குவிக்கராகவே பதிவு பண்ணியிருக்காங்க கான்சிக்யூட்டிவாக. இங்கே பிரதீப் பேட்லேருந்து 2 கேட்ச் மேட்சாக மாற்ற பண்ணுறதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து 5 தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டு கூட கேப்பில் பாயிண்டில் கண்டிப்பாக பவுண்டரி பேர். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக 2-4 ஒரு வாரம் பதிவு பண்ணியிருக்காங்க பிரதீப் பேட்லேருந்து. ஏர்லியாக 2 கேட்சை லைஃப் விட்டதுக்கு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் எடுத்து விளாண்டுருக்காங்க பிரதீப் கீழே பண்ணியிருக்காங்க. அது 2 more அப் டு ஆகிற டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பில் தரையோட தரையா டிஸ்டன்ஸ் வரணும் ஃபீல்டர் இங்கே ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஒரு 2-4 ஒரு 6க்கு அப்புறம் டிஃபெண்டுக்கு போனாங்க. 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2 1 more 5 தடவை கட்டுக்கு தான் போனாங்க. பாயிண்டில் நல்ல பிளேஸ்மெண்ட்டு கூட விக்ரவே ட்ராவலாக இருக்குது. பவுண்டரியும் கிடச்சிரும். பவுண்டரி முதல் பாலே விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு. விக்கெட்டுக்கான சான்ஸை விட்டு இங்கே 5 பந்தில் 22 ரன்னை ஒரே ஆளாக எடுத்துருக்காங்க. பிரதி 3 ஒரு முடியல 16 தான் அடிச்சிருக்காங்க. இங்கே இந்த ஒரு ஓவரில் மட்டும் 22 ரன் இயர்லியாக வந்திருக்கு. இல்லை 38 ஆடிருக்காங்க 2 விக்கெட்லேருந்து. ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காங்க. இங்கே 2 கேட்ச் ட்ராப் பண்ண காரணத்தினால இந்த இவ்வளோ ஸ்கோரும் வந்திருக்கு. ஃபீல்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ஓவரில் தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஷாட்னா கார்த்தி ஸ்டெக்கிங் இல்லை அருண். முதல் பால் டிஃபெண்டுக்கு போனாங்க. தரையோட தரைய கேப்பில் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் கூட நல்ல ஸ்டாப் இங்கே சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரதீப்க்கு ஸ்டே கொடுப்பாங்க. மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை பெரிய சுதலுக்கு போனாங்க. அவுட் சைட் ஆச் ஸ்டார்ட் பால் கம் பேக் இன் பவுலர் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணிடுவாங்க. இருக்கு நல்ல டேக் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் மதன் விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பிரதீப் கான்சிக்யூட்டிவா தன்னோட இருந்து வெளியே போகிறாங்க. ஹார்ட் பிரதீப் பேட்ஸ்மேனா ரிஷி ஸ்ட்ரைக்கில். ரிமைனிங் 3 more இந்த ஓவர் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நெக்ஸ்ட் ஒன் அண்டரில் குவிக்கராகவே வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட கீப்பர் டாட் பால். அடுத்த பந்து சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடி தெளிவாக குத்துறாங்க. டாட் பால் பேக் டு பேக் அடிச்சுட்டு 2 பந்து டாட்டை போய் பண்ணிருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு இந்த இன்னிங்ஸ் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. இந்த தடவை தரையோட தரையா கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ்ஃபீல்டு பவுண்டரி கிடச்சிருக்காரு. லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரிஷி 43 ஆடி இருக்காங்க. கீழே போனே ஒரு 44 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. அந்த டீமும் சலித்த டீம் இல்லை. தோனி முத்தா இருக்காங்க. அந்த ஸ்டைல் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஒரு விக்கெட் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஒரு பிளேயர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தோனி முத்தா ஸ்ட்ரைக்கில் 4 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்னா அருண் நினைக்கிறேன். அருண் ஃபர்ஸ்ட் பவுல் தோனி முத்தா சந்திக்கிற முதல் பாலே லாஸ்ட் பால் நோ பால் கண்டிப்பாக கால் பண்ணிடுவாங்க. அம்பையர் கேப்பில் தான் விழுவும். பவர் பிளே காரணத்தினால நல்ல ஷாப் கூட ஆனந்த் இங்கேன்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஃபீல்ட்னால 2 கிடச்சிருக்கு. நோ பாலும் கிடச்சிருக்கு. இந்த பாலுக்கு மொத்தம் 3 ரன்னோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அம்பையர் நோ பால் கொடுக்கல. உங்கள் டெசிஷன் என்னன்றதை கமெண்டில் போட்டுருங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் மிஸ் பண்ண மாட்டாங்க. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 தோனி முத்தா பேட்லேருந்து முதல் பாலே 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இன்னிங்ஸில் கொடுக்காங்க. 2 பாலுமே டாஸ் பால் தான் மாற்றி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஸ்டெப் அவுட் பண்ணி போனால் பார்த்து முன்னாடியே குத்துறாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஷாப்பிங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் உதயா. நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை லீடிங்க மாடிக்கான நினைக்கிறேன். நல்ல டேக்கன் ஆனந்த் இங்கே விக்கெட். ஒரு அப்படி கொடுத்தாலும் இந்த பால் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏர்லியா அருண்குமார் நியூ பேட்ஸ்மேனா ராம் ஸ்ட்ரைக்கில். டோன் ஆப் டு அகிலேந்தில் காலை பத்திரிக்கை விக்கெட் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்துக்காங்கன்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் பவர் பிளே காரணத்தினால வெளியே போயிடும். பவுண்டரிக்கான வாய்ப்பு நினைக்கிறேன். பவுண்டரி 1 பவுன்ஸில் பவுண்டரி கிடச்சிருக்கு ராம் பேட்லேருந்து. லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க. அருண் 13 ரன் ஆடிருக்காங்க. வளர்த்துற கோட்டை இந்த முதல் ஓவரோட பவர் பிளே முடியுது. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் அசோக் இருக்கும் 2 பேத்துக்குள்ள. முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க. தோனி முத்தா இங்கே கேப்பில் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. ரன்னிங் பண்ணிட்டு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் வந்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட் ரீச்சில் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் லைன்ல விக்கெட். பேக் டு பேக் இங்கே விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் அசோக் இந்த பிச்சில் ஸ்லோயர் ஃபாஸ்ட் 2 மட்டும் தான் போட முடியும். கட்டர் பால் போட்டால் மாட்டிடுவாங்க. பேட்டுக்கே வந்துடும் கண்டிப்பாக சிமெண்ட் விக்கெட் அப்படின்றனால. என் பேட்ஸ்மேனா மணி ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்லோயர் ஸ்ட்ரைக்கில் மாட்டிக்காக நினைக்கிறேன். கேப்பில் சரி த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி கட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு ஸ்லோயர் கிளிக் இங்கே பவுலர் கையில் இருந்து டாட் பால். அடுத்த பந்து இது வரைக்கும் சேஃபாக போட்டிருக்காங்க. இந்த ஒரு 4 பாலை தப்பான பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்கொயர் லெக் திசையில் குவிக்கராக போயிடும். பவுண்டரி தோனி முத்தா பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி. ஓவர்
ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கவர் திசையில் எடுத்தாங்க. நல்ல ஷாட் கூட அருண் டாட் பால் அட்லாஸ்ட் ஒரே ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் மீதமுள்ள 5 கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க. இந்த ஓவரை அசோக் இல்லை 19 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட் இழந்து வளர்த்துற கோட்டை. ஷாட்னா பிரதீப் ஆல்ரவுண்டர் பிரதீப் தேர்ட் ஓவர் பால். முதல் பாலே டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். நல்ல டேக்கன் விட்டு கண்டிப்பாக ஆறாம அடிக்கும். நல்ல டேக்கன் கூட லைன்ல முதல் பாலே விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பிரதீப். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கோட டே பிரதீப்போட டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் பறதெல்லாம் பொண்ணா இருக்கும் அப்படின்றத மாதிரி எல்லா சைடும் லக் அடிக்குது. 2 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. இங்கே தப்பான பாலுக்கும் கேட்ச் எடுத்து கொடுத்தாங்க ஃபீல்டர். பார்ப்போம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸ்டோன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. டிஃபெண்டுக்கு போய் அவுட் சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன் இப்படின்னு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஆல்ரெடி ஏறி கமிட் ஆகி தான் நின்னாங்க. டாஸ் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6. தோனி முத்தா பேட்ல இருந்து 2வது 6 சேம் டைரக்ஷன்ல. இந்த ஒரு விக்கெட் தான் குரூசியலான விக்கெட்டாக இருக்கும். இந்த தடவையும் டாஸ் பால். ஆனால் கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா வரல. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஒரு 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். நல்ல பிளே எங்கே தோனி முத்தாக்கையிலேருந்து. ஸ்டோன் ஆப் டு இங்கிலாந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு தான் ஃபீல்டர் ரிசி மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. இந்த அசால்ட்டெல்லாம் மேட்ச் கண்டிப்பாக மாற்றி விட்டுரும். திஸ் ஓவர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. கனெக்ட் இல்லை. டாப் ஏஜ் கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் முடியும் பார்ப்போம். ஸ்டாப் ரன்னிங் முடியும் ஈஸி 2. இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடியல 32 ஆடி இருக்காங்க. வளர்த்துற கோட்டை 12க்கு 11. ஒரு பாலை விட ஒரு ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கு. கேட்ச் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். கேப்பில் தான் போயிருக்கு. அங்கே இன்னும் மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும்னு பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. செகண்ட் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து க்ளீன் போல்ட். லாஸ்ட் பால் ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போனால கனெக்ட் பண்ண முடியல. போல்ட் நல்லா அடிக்கிற தோனி முத்தா அவனோட விக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க. மேட்சை ரெஸ்பான்சிபிளாக முடிச்சு கொடுக்காம இந்த விக்கெட் மேட்சை மாற்றுமா அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். பிள்ளைங்கள அடுத்து நீ பேட்ஸ்மனா கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். கேப்பில் போயிருக்கு. குயிக்கராக பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி அந்த முதல் பாலே கார்த்திபேட்லேருந்து ஒரு பவுண்டரி எடுத்து வந்துருக்காங்க குயிக்கராக. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. 8க்கு 5. ஆப்டர் இங்கிலாந்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மிட் விக்கெட் வச்சு குயிக்கராக போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி ஏர்லியா 2 பவுண்டரியை குயிக்கராக எடுத்து வந்திருக்காங்க. லாஸ்ட் இந்த மேட்சும் ட்ராவாக இருக்குது 2 பவுண்டரியில். முடிஞ்சு ஓவர் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் ஹைட் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அசோக் 6க்கு 1 ஆடணும். முதல் பால் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்றாங்க. வளர்த்துற கோட்டை இன்னைக்கு முதல் மேட்ச்ல வளர்த்துற கோட்டை வின் பண்றாங்க. வெல் பிளேட் பை கீழே பனையூர். நல்லாவே டப் கொடுத்து மேலே வந்தாங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும். 2 மிஸ்ஃபீல்னால தான் இந்த மேட்ச் மாறிச்சுன்னு சொல்லலாம். மேட்சை பார்த்துட்டு எதனால மேட்ச் மாறிச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க.